நான் பேங்க் எக்ஸாமுக்கு புதுசு. எனக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? என்னென்னலாம் எக்ஸாம் நடக்கும்? அப்படின்ற பேசிக் நாலேட்ஜே இல்ல. அப்படின்ற கம்ப்ளீட் பிகினரா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்க கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு பேங்க் எக்ஸாம்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே நீங்க எலிஜிபிள் தான். ஏஜ் 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ரிலாக்சேஷனும் இருக்கும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் பிடபிள்யூடி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் மாறுபடும். ஆஃபீசர் எக்ஸாம், பிஓ லெவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, 30 இயர்ஸ் வரைக்கும் குடுப்பாங்க நார்மலாவே. கிளரிக்கல் கேடர் ஒரு 28 இயர்ஸ் தான் லாஸ்ட்டா குடுப்பாங்க. நீங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க, 20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா, நீங்க பேங்க் எக்ஸாம் எழுதலாம். என்னென்ன எக்ஸாம் மெயினா நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஐபிபிஎஸ் பிஓ அப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க்கு. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கு. எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு. இதில் ஐபிபிஎஸ் பிஓ அப்படின்றதுனா அதில் ஒரு 12 பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பிஓ அண்ட் கிளர்க் ரெண்டுத்துக்குமே எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் பேங்க்கோட ஆர்டர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண ஆர்டரில் எந்த பேங்க் அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு அதில் போஸ்டிங் கிடைக்கும். ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்னா தமிழ்நாடு கிராம பேங்க்கில் மட்டும்தான் போஸ்டிங் கிடைக்கும். ஆஃபீஸர் அண்ட் கிளர்க். எஸ்பிஐ மட்டும் தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ்பிஐ பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க். இது இல்லாமல் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் இருக்குது. இன்னும் பல இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது. இதுக்கு ரிலேட்டடான பேட்டர்னில் தான் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் இது மெயினாக தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த எக்ஸாமும் நீங்கள் எழுதலாம். மோஸ்ட்டாக எல்லா பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமும் ஐபிபிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஓக்கு ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ 3 லெவல் இருக்கும். இதே கிளரிக்கல் கேடருக்கு ப்ரிலிமினரி, மெயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ரிலிமினரியில் என்னென்னலாம் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங் 3 டாபிக் மட்டும்தான் வரும் 100 மார்க்ஸ்க்கு. மெயின்ஸ்க்கு இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங் அது சேமாக தான் வரும். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அது ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற செக்ஷன்லையும் சொல்லுவாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் இதுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் செக்ஷன் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் பிகினராக இருந்தால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது பேங்க் எக்ஸாம் என்னென்னலாம் நடக்குது, அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, என்ன பேட்டர்னில் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க, அந்த பேட்டர்னுக்கு ரிலேட்டடாக வேறு என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா ப்ரிலிமினரியில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த டாபிக் வைஸ் நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணணும். ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி தான் ரொம்பவே முக்கியம். ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இண்டிவிஜுவல் செக்ஷனல் டைமிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும், ஓவரால் கட் ஆஃபும் இருக்கும். ப்ரிலிமினரி 100 மார்க், மெயின்ஸ் 200 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எக்ஸாமை பொறுத்து மாறும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெளிவாக படித்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இல்லைனா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஏதாவது சேனலில், அங்கே போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிய வந்துடும். ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் கொஸ்டினை ஸ்பீடாகவும் சால்வ் பண்ணணும், அதே நேரத்தில் அக்யூரஸியும் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் ஒரு கொஷின் தப்பு பண்ணால் 0.25 மார்க் குறைச்சிருவாங்க. 4 கொஷின் தப்பாச்சுன்னா 1 மார்க் உங்களுக்கு போயிடும். பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா 1 மார்க் 2 மார்க்கில் எக்ஸாம் ஃபெயில் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியன்றதுனால நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும் லாஸ்ட் வரைக்கும். ஒவ்வொரு செக்ஷன்லையும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, அதில் பேசிக்ஸ் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வீடியோஸ் பார்த்தோ, இல்லை ஏதாவது கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணியோ, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பேசிக்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. எல்லா டாப்பிக்லேயும் ஃபஸ்ட்டு பேசிக் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய கொஷின்ஸ் அதில் சால்வ் பண்ணி பாருங்கள். மார்க் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு இதெல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு பேங்க் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிடும். ப்ரிலிமினரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷில் என்னென்ன டாபிக் வருது அப்படின்றத நான் இங்கே சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அதன்படி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக பேசிக்ஸை கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டி, சில்லாஜிசம், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷன், பெட் ரிலேஷன் இது இல்லாமல் 1 or 2 கொஷின் மிசெலினியஸில் கேட்பாங்க. இதில் இன்இக்வாலிட்டி, சில்லாஜிசம், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் இதெல்லாமே நீங்கள் அதிகமாக சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் ஸ்பீடாகவே சால்வ் பண்ண முடியும் எக்ஸாமில். அடுத்ததாக குவான்ஸில் பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் கேட்பாங்க.
நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதில் கேஸ்லெட் டிஐ, அரித்மெட்டிக் டாப்பிக்கில் வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனல்லே பிகினர்ஸ்க்கான ரீசனிங் அண்ட் குவான்ஸ் மட்டும் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், இன்னும் நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். இதில் நீங்கள் அதிகமாக ஸ்பீட் டெஸ்ட் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண வேண்டியது எதுனா சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதெல்லாம் உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் உங்களால் டைம் சேவ் பண்ண முடியும் ப்ரிலிமினரிக்கு. அடுத்ததாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், கிளாஸ் டெஸ்ட், பேராஜம்பிள், மிஸ்பெல்ட் வேர்டு ஸ்வாப்பிங், ஃபில்லர்ஸ், எரர் ஸ்பாட்டிங், இந்த டாப்பிக்லாம் வந்து கேட்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு மேட்ரு இல்லை. இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரீடிங் ஸ்கில், கிராமட்டிக்கல் ஸ்கில், இது எல்லாத்தையுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். வொக்காபுலரிஸ் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும், தானாக வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். இல்லை இன்னும் எந்தெந்த வகையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நீங்கள் ப்ரிலிமினரியில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதை விட கொஞ்சம் ஹை லெவலில் மெயின்ஸ்க்கு வரப்போகுது இந்த சப்ஜெக்ட்டு. எக்ஸ்ட்ரா வரப்போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இந்த ப்ரிலிமினரியில் வந்து ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே நீங்கள் ரொம்ப பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மெயின்ஸ் போகும்போது கான்செப்ட் புரியும், ஹார்டான கொஷின்ஸும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கடைசி 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸும் சைட் பை சைட் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி படிச்சிங்கன்னா நிறைய ரிவிஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாமில் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நீங்கள் படித்தாலே போதும். அரிஹந்த் புக்கை வாங்கி படித்தாலே அது வந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு பழைய நோட்டிஃபிகேஷன் இருந்தால் கூட எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறத விட நோட்டிஃபிகேஷனாகவே எடுத்து படிங்க. அப்படி பிடிஎஃபாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக தெரியும். ஸோ எந்த டவுட்டும் யாருக்கிட்டையும் கேட்க வேணாம், நீங்களே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ஓரலாக தான் சொல்லியிருப்பேன். பேங்க் எக்ஸாம்னா என்ன, எப்படி இருக்கும், என்ன பேட்டர்ன் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதில் இன்டெப்த்தாக வீடியோ வேணும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எந்த வீடியோ மேக் பண்ணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும், நீங்கள் எவ்வளோ ஃபெயிலியர்ஸை பார்த்தாலும் கண்டிப்பாக நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வந்தீங்கன்னா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ப்ரிலிமினரிக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் சப் டாபிக் என்னென்னலாம் வருது அப்படின்றத டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கோங்க. அதை வந்து பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். 2-3 மாதத்துலேயே வந்து நீங்கள் நல்லா வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.